Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கார்பின் ஸ்டடி சேனல். நான் உங்க திவாகர். சோ இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தெரி படத்துல ஜித்து ஜில்லாடி பார்த்து வரோம் இல்லையா. அதுல விஜய் சார் வந்துட்டு இந்த கலர் கண்ணாடி அப்படினு வரும்போது அவர் கண்ணாடியோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுவார். எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி தான். சோ இந்த மாதிரி உங்களுடைய கண்ணாடியோட கலரை உங்க மொபைல் போன்லயே கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வச்சு எப்படி சேஞ்ச் பண்றது அப்படினா இன்னைக்கு வீடியோல வந்து நாம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வந்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ₹1 தான். எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் வந்து இது கிடைக்கும். நம்ம கண்ணாடியோட ஃப்ரேமோட சைஸுக்கு இந்த பேப்பரில் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நாம் மார்க் பண்ணதை சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த கண்ணாடியோட சைஸுக்கு இந்த பேப்பரை கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கண்ணாடிக்கு பேக் சைடில் நான் வைக்கிற மாதிரி இந்த பேப்பரை வச்சு டேப் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேப்பரை இந்த கண்ணாடியோட டேப் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ இந்த கண்ணாடி நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுங்கள். கின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த +ன்ற ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எடுத்த அந்த வீடியோவை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. திரும்ப ஸ்டார்டிங்கே வாங்க. ஸோ இந்த வீடியோவை நம்ம நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ணுற எடிட்டிங் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக நல்லா அக்யூரேட்டாக வந்துட்டு பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த கண்ணாடியை கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஸ்வைப் பண்ணுவோம் இல்லையா. கரெக்டாக அந்த எந்த இடத்துல மாறணுமோ அந்த இடத்த வந்துட்டு செலக்ட் பண்ணி அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே சிசர் ஆப்ஷனை கொடுத்து ப்ளே ஹெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம பண்ண எல்லா ஸ்வைப்ஸ்க்கும் எந்த இடத்துல வந்து அந்த கலர் மாறணுமோ அந்த எல்லா இடத்துக்கும் வந்து கரெக்டாக அந்த இடத்த செலக்ட் பண்ணி அந்த கரெக்டாக அந்த பார்ட்டை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இடம் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பிட் அட் ப்ளே ஹெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இதே ப்ராசஸே செய்யுங்க. ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணி கீழே கலர் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பேசிக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே போனீங்கன்னா நிறைய கலர் ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ எதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கண்ணாடி கலர் மாறுது அப்படின்னு பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் கண்ணாடி கலர் பிளாக் கலரில் மாறுது. ஸோ இதை வந்து இது செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே டிக்கெட் ஆப்ஷன் கொடுங்க. அதேமாதிரி அடுத்த வீடியோ போய் கிளிக் பண்ணி அதுக்கும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கலர் ஃபில்டர் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கண்ணாடி தான். கண்ணாடி கலர் மாறுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இது கொடுத்தா ஆரஞ்சு கலர் மாறுது. இதே மாதிரி ப்ராசஸை எல்லா வீடியோக்கும் வந்து செய்யுங்க. மொத்தமாக மாறுது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம போக போக நம்ம கண்ணாடி தவிர மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்ப கொண்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. திரும்ப அந்த லேயர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மீடியா அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப நம்ம பண்ண அந்த வீடியோவே திரும்ப இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம் சைஸுக்கு இதை வந்துட்டு செட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு குரோமா கீன்னு கிளிக் பண்ணி அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த கீ கலர் அப்படின்றது கொடுத்து க்ரீன் கலர் ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோ மாஸ்க் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நம்ம கண்ணாடியோட கலர் மட்டும் பிளாக் கலரில் இருக்கணும், மற்ற எல்லாமே வந்துட்டு ஒயிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக வருது. மேலே டிக் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தோன்னா உண்மையிலே மேஜிக்கலாக இருக்கும். பாருங்கள், வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே வந்திருக்கு. மேலே ஒரு ஏரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை வந்து ஸ்கிப் பண்ணுறங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்ம வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து உங்களுடைய மெமரி கார்டுக்கு வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு போய்ட்டு இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அங்கே ப்ளே அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த பேர் ப்ளே பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் தெரிகிற நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Jithu.